அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 5/12/2024 பிற்பகல் 12:24 முதல் 6/12/2024 பிற்பகல் 11:14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்து பஞ்சமி திதி இருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாட்களுமே பஞ்சமி திதி இருந்திருக்கு. இந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா குரு சுக்கிர குபேர ஸ்ரீ பஞ்சமி. குரு பகவானின் அருளையும் குபேரனின் அருளையும் சுக்கிர பகவானின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சமியாக அமைந்திருக்கு. கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய மாதம். பஞ்சமி வழிபாடு தீப வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான திதி. இந்த நாளில் தவறாமல் எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்காதீங்க. அதுவும் நிலைவாசல் தீபம் மிக மிக முக்கியம். கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் தீபம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவும் செய்யலாம், நாளை இரவும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒன்று தாங்க. இதை நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கர்ம வினையின் காரணமாக கடன் மேல் கடன் தொல்லையில் இருக்கிறவங்க, நான் வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்கிறேன், என்னால் அசலை கட்டவே முடியல, வாழ்க்கை முழுக்க நான் கடனாளியாகவே இருந்துருவேன் போல, வாழ்க்கை முழுக்க எனக்கு சொந்த வீடு யோகமே ஏற்படாது போல, வாழ்க்கை முழுக்க நான் செல்வந்தனாவே ஆக முடியாது போல அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிறவங்களாம் தவறாமல் இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளைப் போல தாந்திரிக பரிகாரத்தை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒன்று தான். குபேரன் அப்படின்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு பொருள் கல்கண்டு. குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இந்த கல்கண்டை உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலை மேலே கொஞ்சம் கல்கண்டை வைங்க. வச்சு உங்களுடைய தீராத கடன் தீரணும், உங்களுக்கு பணம் சேரணும், தங்கம் சேரணும், நகை ஆபரண வண்டி பொருள் வீடு இதை மாதிரி செல்வந்தர் ஆகக்கூடிய எல்லா பொருட்களும் சேரணும்னு சொல்லி மனதார குபேரனையும் குலதெய்வத்தையும் வடக்கு திசை நோக்கி நின்று கொண்டே வேண்டிக்கோங்க. உட்கார வேண்டாம், நின்றுக்கிட்டே வேண்டிட்டு அந்த கல்கண்டை எடுத்து நீங்கள் பொடி பண்ணி வாசல் கிட்ட போய் தூவி விடலாம். அல்லது அந்த கல்கண்டை முழுசாவே போட்டுருங்க. அந்த கல்கண்டை பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எறும்புகள் தான் எடுக்க வரும். அந்த எறும்புகள் அதை சாப்பிடும்போது நமது கர்ம வினை நிச்சயமாக தீருங்க. 30 தேவர்களின் அருளாலும் ஆசியாலும் கடன் தீர்ந்து பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு நிச்சயமா உண்டாகும். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை செய்யுங்க. அப்படி செய்யறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்று அல்லது நாளை, நான் 2 நாளுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 2 நாளுமே கூட தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் கல்கண்டு எடுக்க போறீங்க, உங்க பிரார்த்தனை சொல்ல போறீங்க, அதை வீட்டு வாசல்ல தூவி விட போறீங்க, அவ்வளவே தாங்க. இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344690442 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வராகியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.